ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய பேடிஎம் மொபைல் நம்பர் வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேடிஎம் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே 3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், அதாவது பார்த்திங்கன்னா பழைய மொபைல் நம்பர் காட்டும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா புது மொபைல் நம்பருக்கு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணணும் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுமாரி ஆப்ஷன் கேட்கும். உங்களுடைய நேம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர், ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்டோட ஸ்டேட்டஸ் காட்டும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பழைய நம்பரில் தான் கேஒய்சி வந்து ஃபுல் கேஒய்சி வந்து பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புது நம்பருக்கு வந்து அப்டேட் பண்ண போகிறேன். அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் ஸ்டேட்டஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுமாரி ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளார வருவீங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பழைய மொபைல் நம்பர் இருக்கிற யூபிஐ வந்து உங்களுடைய பேடிஎம்மில் வந்து டெலீட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து பழைய மொபைல் நம்பரில் வந்து லிங்க் பண்ணிச்சிங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டெலீட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் புதுசாக வந்து உங்களுடைய புது அக்கௌண்ட்டுக்கு அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய பேடிஎம் வேலெட்டில் இருக்கிற பேலன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் புது அக்கௌண்ட்டுக்கு. அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ இந்த கண்டிஷனுக்குலாம் ஓகே அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் மெத்தட் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் மூலிமா வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஐடி மூலிமா வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய பழைய மொபைல் நம்பருக்கு தான் வந்து ஓடிபி வரும். ஸோ நீங்கள் வந்து எந்த ஆப்ஷன் வந்து வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் வந்து செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ மொபைல் நம்பர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பழைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், ஒன் டைம் பாஸ்வேர்டு. ஸோ அந்த ஓடிபி இதில் என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிட்டீங்களா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய நம்பருக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து ஓடிபி வரும். அதை வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கிங்க. அதாவது மெயில் மூலிமாவும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் மூலிமாவும் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் மூலிமா வந்து பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் மூலிமா வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெத்தடை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீட் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி சென்ட் ஆகும். ஸோ அந்த செகண்ட்ஸ் வந்து முடியிறங்காட்டி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டீங்களா, என்டர் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ரொசீட் வந்து கொடுத்துருங்க. ப்ரொசீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளார போயிடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் மேட்ச் வெரிஃபிகேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய செல்ஃபி வந்து எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்களா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேடிஎம் கேஒய்சி பண்ணும்போது உங்களுடைய ஃபோட்டோ வந்து எடுத்திருப்பாங்க. இல்லைனா பேன் கார்டில் உங்களுடைய ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆனால் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெரிஃபிகேஷன் வந்து ப்ராசஸ் வந்து முடியும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீட் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து செல்ஃபி வந்து எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஃபோனில் உங்களுடைய ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ என்ன வந்து டாக்குமெண்ட் வந்து கொடுத்தீங்களோ அந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆனால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பேடிஎம் கேஒய்சி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா யாரோட ப்ரூஃப் வந்து கொடுத்து வந்து கேஒய்சி வந்து பண்ணீங்களோ அவங்களோட செல்ஃபி எடுத்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ நீங்கள் அந்த ரவுண்ட் சிம்மில் வந்து கிளிக் பண்ணிங்களா உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே போயிடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்டர் நியூ மொபைல் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய புது நம்பரை வந்து என்டர் பண்ணும். ஸோ உங்களுடைய அப்டேட் பண்ணுற அந்த மொபைல் நம்பரை இதில் வந்து என்டர் பண்ணிவிட்டு ஸோ ப்ரொசீட் டு வெரிஃபைடு அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய புது மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பேடிஎம் மொபைல் நம்பர் வந்து அப்டேட் ஆயிரும். பழைய மொபைல் நம்பர்லேருந்து புது மொபைல் நம்பருக்கு வந்து வித் கேஒய்சியோட வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கேஒய்சி சென்டருக்கும் வந்து நீங்கள் போக தேவையில்ல. ஸோ உங்களுடைய மொபைல்லே வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் டு வெரிஃபை அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் புது மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணி வச்சிருக்க அந்த மெயில் ஐடிக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகும். இதுமாரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய புது நம்பரை என்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். வித் கேஒய்சியோட உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு கேஒய்சி சென்டரும் வந்து போக தேவையில்ல. உங்களுடைய மொபைல்லே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி வந்து மெயில் வந்திருக்கும். உங்களுக்கும் இதேமாரி வந்து பார்த்திங்கன்னா மெயில் வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா புது அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அந்த புது அக்கௌண்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.